மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா வந்து நீங்க எதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, என்ன கோலுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து உங்களோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக, இல்ல வந்து ஒரு வீடு வாங்குறதுக்காக, இல்ல ஒரு கார் வாங்குறதுக்காக, இந்த மாதிரி கோல்ஸ்லாம் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி நீங்க பார்க்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் டாலரன்ஸ். ஒரு ரிஸ்க் டாலரன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க போறீங்க. பிகாஸ் வந்து சில ஃபண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கும். தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் ஹாரிசான். டைம் ஹாரிசான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ். அந்த ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்ன பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு நீங்க வந்து பார்க்கணும். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி. ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இதை பார்த்து தான் வந்து ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரு, வருஷம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்கணும். வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் பற்றி நீங்கள் பார்க்கணும். ஏஎம்னா வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். எத்தனை இன்வெஸ்டர் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறதா வந்து ஏஎம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து செக் பண்ணிக்கணும். ஏஎம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஃபண்டுன்னு வந்து சொல்லுவாங்க. எய்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ட்ராக் ரெக்கார்ட். அந்த ஏஎம்சி வந்து உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா, இல்லை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா, இல்லை ஃபண்டு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எல்லாமே வந்து நீங்கள் ஏஎம்சி வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 9th வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட். 10th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. நீங்கள் 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எக்ஸிட் லோடாக வந்து பிடிப்பாங்க.